மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா அந்த சைடில் இருக்கிற ஃபோட்டோ முதல்ல பார்த்துருங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து என்னையே அந்த மனுஷன் தப்பு பண்ணா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இந்த மனுஷனோட கைது ஏன் நடந்திருக்கு அப்படின்னு தேடி போனால் அதற்கு ஒரு பதில் கிடைக்குது. அந்த பதிலை தேடி போனால் அதற்கு ஒரு பதில் கிடைக்குது. இதுக்கெல்லாம் ஏன் கைது பண்ணுறீங்க? அது தாண்டி என்னோடய ஊரில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை சைடில் போடுறேன். போராடினாவே கைது, இந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போராடினாவே கைது, பேசினாவே அரெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு தோரணையில் திமுக இயங்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? எதனால் இவர் கைது செய்யப்பட்டார்? இவர் கைது செய்யப்பட்டதுக்கு ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்தது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. உண்மைக்குமே சட்டப்படி பிட் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதா? பிட் நோட்டீஸ் மூலமாக விநியோகம் பண்ணுறது அவ்வளோ தவறான நடத்தையா? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் அலசி ஆராயலாம். உண்மைக்குமே ஜனநாயக வழியில் போராடக்கூடியவங்களை இப்படி நசுக்கி 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 பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த கோபம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். திமுக கூடிய சீக்கிரம் பாடம் கற்றுக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோட்டீஸ் எல்லாத்தையும் பாருங்களேன். இந்த பெண் மகளிர் அணி, தாவேக்காவோட மகளிர் அணி காலேஜ் விட்டு வெளியே வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க. அது பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இங்கே எங்கேயாவது கூட்டம் இருக்குதா? தேவையில்லாமல் எதுவும் கோஷத்தை எழுப்புறாங்களா? அல்லது கூட்டமாக சேர்ந்து ஏதாவது கத்திக்கிட்டு இருக்காங்களா? ஏதாவது இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை சமூக வலைதளத்தில் வெளியான அத்தனை வீடியோக்களுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். முடிஞ்சளவு எங்கேயுமே பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குற வகையில் இந்த வேலையை அவங்க பார்க்கல. அவங்க பாட்டு கல்லூரி முடிஞ்சு வெளியே வர பெண்களை பார்த்துட்டு இந்தாங்க நோட்டீஸ், அண்ணன் கொடுத்தாங்க, தலைவர் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையில் நம்பிக்கையாக இருங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த நோட்டீஸை கொடுக்குறாங்க. எங்கேயுமே தேவையில்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படவே இல்லை. அந்த நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கலாமே. அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து எதுவும் விஜய் அவர்கள் எழுதியிருந்தாரா? அல்லது அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்து நம்ம போராடுவோம்னு எதுவும் சொல்லியிருந்தாரா? அந்த நோட்டீஸ்க்குள்ளே எதுவும் பஞ்சாயத்து இருக்கா? சரிப்பா, நோட்டீஸ் கொடுக்குற இடத்துல எந்த பஞ்சாயத்து இல்லை, கிளியராக நமக்கு புரிஞ்சு போச்சு. அந்த நோட்டீஸ்க்குள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற இன்சிடென்ட் அத்தனையுமே எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோர்ட்டுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது, பள்ளி வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நடுவில் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடக்குது. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நோட் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ரொம்ப உண்மைக்குமே பயமாக தான் இருக்குது. எது எங்கே நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இவ்வளவு துணிச்சலான விஷயங்கள் தமிழகத்தில் நடக்குது, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தடுத்து நடக்குது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நடக்கிற சம்பவங்கள் அத்தனையுமே கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கவனத்துக்கு வந்த அத்தனை செய்திகளுமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது இது அத்தனைக்குமே எனக்கும் வருத்தமாக இருக்குன்னு சொல்லி ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவர், நான் தலைவராக பேசலாம், அண்ணனா இது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் தமிழக அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், அவங்க செவிசாய்க்க மாட்டுறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். தயவு செய்து அண்ணன் இருக்கேன், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அரணாவும் துணையாகவும் இருப்பேன், நீங்கள் படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. ஜனநாயக ரீதியாக இதில் எதுவும் பஞ்சாயத்து இருக்குதா? இதில் எதுவும் பிரச்சனை இருக்குதா? இந்த கடிதத்தை விநியோகம் பண்ணுற யாருமே தேவையில்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ தேவையில்லாமல் வேறு சில விஷயங்களையுமே அவங்க அங்கே கொண்டே வரல. அவங்க பாட்டு ஜனநாயக ரீதியாக காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய குழந்தைகள்கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகளும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அண்ணன் விஜய் எழுதின கடிதம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கிளம்பி போகிறாங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த கடிதத்தை அனுமதி இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இப்போ பிட் நோட்டீஸ் கொடுக்குறது தவறா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா துண்டு பிரசுரங்கள் அப்படிங்கிறதே ஒரு வகையான போராட்ட வடிவமாக இருக்குது. நிறைய இன்டர்நெட்டில் பல்வேறு வகையான கோரிக்கையை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை கொடுத்து போராடக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே இருக்குது. அத்தனையுமே அனுமதி வாங்கிட்டு தான் போராடுறாங்களா? இல்லை அத்தனையுமே அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்களா? இந்த கைது எதுக்கு நடந்துச்சு? அப்புறம் இந்த கைதை உடனடியாக விடுதலை செய்கிறீங்க. எதை மறைக்கிறதுக்கு இந்த கைது, எதை மறைக்கிறதுக்கு இந்த விடுதலை? எதை மறைக்கிறதுக்காண்டி தாவேக்காவோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களோட கைதை நடத்தியிருக்கீங்க. தாவேக்கா அப்படிங்கிற கட்சி முதலாக களத்துக்கு போராடக்கூடிய ஒரு நிகழ்வா, களத்துக்கு செய்யக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை பயமூர்த்தி காமிக்கிறீங்களா? இப்பெல்லாம் போராடிக்கிட்டு தான் இருந்து நீ என் குடும்பத்தை விட்டு தூக்கி ஜெயிலில் போடுவோம். ஜெயிலில் போட்டு பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவோம். அந்த பயத்தை காமிக்கிறீங்களோ? ஆளுங்கட்சியோட பயத்தை காமிக்கிறீங்களா? எதிர்கட்சி காலில் போராடக்கூடாது, ஜனநாயக ரீதியாக வேறு எந்த கட்சியுமே போராடக்கூடாது. அதிமுக கைது அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இருந்துச்சு. நான் இருக்கக்கூடிய ஊர்லலாம் ரொம்ப அந்த கைது கூட நடக்கலாட்டி கூட ஓரமாக அவங்க போராடிட்டு போயிடுவாங்க. அந்த கைது நடந்ததுனால தான் நான் பாதிக்கப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த டிராஃபிக்கில் நான் க்யூவில் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு கடிதமானது ஜனநாயக வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கு,
ஒரு கடிதத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களே, வேறு எதை பற்றியுமே நீங்கள் திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்தை அந்த கட்சிக்காரங்க கடிதத்தோட தன்மையை பார்த்துட்டு அண்ணன் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட கொடுத்து தயவு செய்து படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை பற்றிலாம் எதுவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 4-5 நாட்களாக நடக்கிற அந்த சினாரியோ எதையுமே நீங்கள் கவலைப்படாதீங்க, படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு மனுஷனை தூக்கி உள்ளே வைக்கிறீங்க. இவர் கைதுக்கு என்னன்னா அவங்க அந்த பிரசுரங்கள் விநியோகித்தவங்களை கைது பண்ணாங்க. பார்க்க போன இவரையும் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. ஏன்னா இவர் பேச போனாராம், அனுமதி இல்லாமல் பார்க்க போனாராம். ஸோ தன்னுடைய கட்சிக்காரங்க கைது செய்யப்பட்டாங்கன்னா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் என்ன பண்ணுவார்? எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, என்னப்பா எதுக்குப்பா கைது, என்னத்துக்குப்பா கைது? இல்லைங்க அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தான் கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கும். என்னப்பா நோட்டீஸ் கொடுத்தா கைதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம்பா, சீக்கிரம் போய் பசங்களை வெளியே கூப்பிட்டு வருவோம்பா அப்படிங்கிற ஆர்வத்தில், இல்லை மகளிரை வெளியே கூப்பிட்டு வருவோம்பா அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் அவர் அங்கே போயிருப்பார். அவர் அங்கே போகும்போது அவரையும் தூக்கி உள்ளே வைக்கிறீங்க. உள்ளே வச்சு பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்த பிறகு வெளியே விட்றீங்க. இந்த விஷயத்தை இந்த 2.5 மணி நேரம் இவரை கைது பண்ணி என்னத்தை சாதிச்சிங்க? ஜனநாயகபூர்வமாக போராடக்கூடிய ஒருத்தரை போராடக்கூடாது, இப்படிலாம் பண்ணாத, களத்துக்கு வந்தால் களம் கஷ்டமானது, தூக்கி அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி தாவேக்காக்கு பயம் காமிக்கிறீங்களா? எல்லாத்தையும் யோசித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அரசியல் கட்சியில் பயணிக்கக்கூடியவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வரீங்க? அரசியலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான். நாங்கள் தான் டெம்ப்ளேட்டாக போராட்டம் பண்ணுவோம், நாங்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீ அது புதுசா, நீலாம் வரக்கூடாது, வந்தால் உனக்கு குடைச்சல் கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்கிற விதமாக இருக்குது. இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை நசுக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த போராட்டத்தை நசுக்கிற இந்த மனப்போக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மனப்போக்கே உங்களை 2026 தோக்கடிச்சிரும். ஸோ எப்படி சொல்கிறது, அவ்வளவு ஆத்திரமும் அவ்வளவு கோபம் வருது. நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டால் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே சில விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நிதானமாக பேசணும் அப்படிங்கிற முடிவெடுத்ததுனால தான் நிதானமாக இந்த கருத்துக்களை நம்ம தெரிவிக்கிறோம். ஜனநாயகபூர்வமாக போராடினவங்கள தயவு செய்து அடக்காதீங்க, அது என்னைக்குமே உங்களுக்கு ஆபத்து. சப்ஜெக்டில் யாருமே களத்துக்கு வந்து போராடக்கூடாது, இது பேசுபொருளாக இருக்கக்கூடாது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை பேசுபொருளாக மாற்றுவேன் அப்படிங்கிறதுல அண்ணாமலையாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி விஜய் அவர்களை ட்ரிகர் பண்ணி விட்டீங்க, விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அடுத்தடுத்த ஸ்டெப்பை வைப்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அடக்குறீங்க. அந்த அடக்கம் என்றைக்குமே அப்படியே பீறிட்டு வெளியே வரும். பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் இந்த கைதை கண்டித்து என்னால் முடிஞ்சளவு நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுடைய தகவல்கள், உங்களுடைய கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.